டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பல்வேறு விடயங்களை சந்திச்சுட்டே வரோம், பேசிகிட்டே வரோம். அது தொடர்ச்சியாக இன்று நம்மோடு ஆளுமைகள் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டோட சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து கேட்டறிய போகிறோம். முதலாவதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய வெற்றி தமிழன் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய அதியமான் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா. நான் அதியமான் நாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுவீங்க தமிழ்நாடு வந்து தெலுங்கரோட இதில் ஆதிக்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு. அதன் தொடர்ச்சியாக இப்போ நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையில் தெலுங்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதா இருக்கட்டும், அங்கே வந்து திருவண்ணாமலை போர்டை அருணாச்சலான்னு மாற்றுறதா இருக்கட்டும், திருச்சியில் ஒரு இடத்துல ஒரு கோயிலில் வந்து ஃபுல்லாக தெலுங்கு போர்டே வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எங்கே கொண்டு போய் முடியும்? எங்கேயும் கொண்டு போய் முடியாது. ஒரே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா மொத்த கதையும் முடிச்சிடலாம். தெலுங்கர் ஆதிக்கவாதி ஸ்டாலினை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டா முடிஞ்சுது. ஏன்னா அவர் வந்து தெலுங்கு ஆதிக்கவாதி, நம்ம மணவாடு இருக்கிறார் ஆட்சியிலன்னு எல்லா படைகளும் எகிரி குதித்து பேயாட்டம் ஆடுதுங்க. அங்கே வந்து மெயின் சுவிட்சரை ஆஃப் பண்ணிட்டோம்னா மொத்த கதையும் முடியும். ஓகே, இது தொடர்ந்து இப்படியே தான் நடந்துகிட்ருக்கா இந்த ஊர்களெல்லாம்? இது இல்லை இப்போ தான் இதெல்லாம் ஆரம்பம்? இல்லை, இதெல்லாமே வந்து இப்போ, அதாவது வந்து முன்னாடி எல்லாம் தண்ணிக்குள்ளே கிடக்கிற பாம்பு மாதிரி கிடந்துச்சு. இப்போ எல்லாம் தரையில் வந்து கொத்துறதுக்கு வருதுங்க நம்மளை. முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருக்கும்போது கூட வந்து நாங்கள்லாம் தெலுங்கு ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைன்னு ஒருத்தன் வந்து வெளியில் பேச மாட்டான். இப்போ இந்த ஸ்டாலின் வந்த பிறகு தான் இவ்வளோ அட்டூழியம் நடக்குது. ஸ்டாலின் வந்த பிறகு வெளிப்படையான ஒரு தெலுங்கு ஆதிக்கத்துக்கு நம்ம மணவாடு நம்ம தலைவர் பண்ணிட்டார். சூப்பர், ஆஹா, எல்லாத்தையும் தெலுங்கர்களாகவே போட்டு தமிழர்களை முட்டாளாக்கிட்டான் அந்த ஆள் அப்படின்னு எல்லா தெலுங்கர்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனவர், அங்கே அப்படி போனவர் சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த கருணாநிதி வந்து உங்களுக்கு நான் கட்டுமரமாக உழைப்பேன்னு சொன்ன மாதிரி இவர் வந்து எல்லாத்தையும் தமிழர்களை ஏமாத்துகிற மாதிரி பல்வேறு விஷயங்களை, பொய்யான தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் கொடுத்து காலில் விழாத குறைய விழுந்து ஒவ்வொருத்தனும் கையை காலை பிடிச்ச மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே வந்துட்டு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஐ எம் ஏ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னா நான் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதின்னு அர்த்தம். அது எனக்கு தான் தெரியும் அந்த கோடுவேடு ரகசியம். அதெல்லாம் நான் தான் அம்பலப்படுத்தி விட்டேன். இவன் இந்த ஆள் சொல்கிறது இப்படி இருக்குடா, அது வேறு, தெலுங்குன்னா திராவிடம்னா தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அம்பலப்படுத்தியது நான் தான். அந்த வகையில் வந்து அம்பலப்படுத்துறதில்ல, இந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் காரு வர வேண்டாம், விஜயநகர ஆட்சி தர வேண்டாம் அப்படின்னு நான் பேட்டி கொடுத்தா கூட சரியாக போய் சேராதுன்னு பதாகையே அடித்து போட்டு உட்காந்து பேட்டி கொடுத்தோம். ஏன்னா இப்போ எங்களை ஃபோட்டோ எடுத்தாலே வந்து இது சேர்த்தா எடுக்கணும், அப்படி உட்காந்து நாங்கள் கொடுத்தோம். அது இன்றைக்கி இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஆளுங்க அதை புரிஞ்சுக்கிடலை. ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு எல்லோரும் இருக்காங்க, சீமான் உட்பட சொல்கிறேன் நான். அதாவது இவ்வளோ பெரிய தெலுங்கு ஆதிக்கம் அவங்க எல்லாமே வந்து ஒரு அரசியல்னால் என்ன தெரியுமா, அடுத்து இன்னென்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து அந்த பாதையில் பயணித்து அவர்களெல்லாம் எங்கேயாவது ஓடி போய் நான் ஒரு எதிரில் வந்து ஒரு அருவாலே எடுத்து வெட்ட போகிறான்னு வச்சுங்க, நம்ம காப்பாற்றணும். அவன் காலை பிடிச்சாது இழுத்துடணும் வெளியில், எங்கடா ஓடுற மகனேன்னு. அப்போ அவன் ஓட போகிறான், இதுக்கு தான் போக போகிறான்னு தெரியுது. தெரிஞ்சு அவனை காலை இழுத்து போடணும்ல வெளியில். இது வந்து ஓட விட்டாங்க. அதான் நான் சொல்லுவேன். நான்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து நான் அரசியல் பண்ணியிருக்கேன். 2013 வந்து நாங்கள் கொடுத்த குடைச்சலில் 2013 வைகோ சொல்லிட்டாரு. எப்படி தமிழ் தேசியவன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு கிளம்பி வர்றானுங்க, அவனுங்களை மட்டும் உள்ளே விடக்கூடாதுன்னா இந்த நாம் தமிழர்லாம் அப்போ தெலுங்கு ஆதிக்கத்தை பற்றி பேசவே கிடையாது. நாங்கள் வந்து 2012 ஜனவரியில் ஈவேராவை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டோம் தமிழர் முன்னேற்ற கழகமெல்லாம். அதோட வெளிப்பாடு இது என்ன வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கேன், இது ஒரு தெலுங்கு ஆதிக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நான் அந்த ஆள் ஸ்மெல் பண்ணிட்டார். தெலுங்கு கூட்டத்தில் ஒருத்தர் கூட வந்து இது தமிழ் தேசியன்றது தெலுங்கு ஆதிக்கத்துக்கு எதிராக தான் முடியும்னு யாருமே மோப்பம் பிடிக்கல. ஆனால் வைகோ மோப்பம் பிடிச்சிட்டாரு, வெளிப்படையாக சொல்லிட்டாரு.
நாங்கள் வந்து என்ன பண்ணோம், புகை மூட்டம் போட்டோம்ல, இப்போ எலி வெளியே ஓடி வந்துருச்சு. வந்து என்ன பண்ணிருச்சு, தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசிருச்சு. டேய் பாத்தியா நான் சொன்னேன்ல, இவன் ஒரு தெலுங்கு ஆதிக்கு, இருந்தாலும் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி புரிஞ்சுங்க அப்படின்ட்டு அன்னையிலேருந்து அடித்த டமாரை அடித்து என்ன நாங்கள் அப்படியே கொண்டு வந்தோம். ஈவேராவை ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதின்னு நிறுவனம். அப்புறமா வந்து 2021 வந்து ஸ்டாலின் கார் வர வேண்டாம், விஜயநகர் ஆட்சி தர வேண்டாம். இதை மாதிரி வந்து நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய பிரபலமாகல. சீமான் போன்றவர்கள் இதை கையில் எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ பின்விளைவுகளும் நம்ம இன்னைக்கு உட்காந்து என்னங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பேச வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அதாவது இது வந்து பேச வேண்டியவர்கள் பேசாததுனால இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நாங்கள் திருப்பியும் வந்து என்னை தூக்கி சிறையிலே போட்டாங்க. திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொன்னதுனால வெளியில் வந்து நான் இந்த எந்த ஊடகத்துலையும் சொல்லாமல் நான் வெளியில் போனதே கிடையாது. தினம் வந்து 10 கட்டுரையாவது தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு எழுதாமல் தூங்க மாட்டேன் நான். என்ன அப்படி அடின்னு அடித்து நொறுக்குனதோட விளைவு இந்த பூதங்கள்லாம் வந்து நாங்கள் தெலுங்கர் தாண்டா, எங்களை என்னடா பிடுங்குவீங்க அப்படின்ற அளவில் அவங்க எதிரொலிக்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த மாலுங்கள்லாம் வந்துட்டு என்னடா அது இப்படி வந்து ஒன்றும் தெரியாமல் இப்படி கிடந்தானுங்க, இப்போ பார்த்தா நானும் தெலுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நேரடியாகவே சண்டைக்கு வர்றானுங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிப்படுத்தும் போது தான், நீங்கள் வெளிப்படுத்தணுன்னா புகை மூட்டத்தை நீங்கள் கிளப்பணும்ல. நீங்கள் கிளப்பாமலே அவன் எப்படி வெளிப்படுத்துவான்? புகை மூட்டத்தை நாங்கள் கிளப்பிட்டோம். அதோட விளைவு இப்போ எல்லாம் வெளியில் வந்து கத்திக்கிட்டு கிடக்குதுங்க. ஓகே அண்ணா, உங்ககிட்ட இந்த மாதிரி விளைவுகள் எப்படி போய் முடியும்? இப்போ அவர் சொன்னதுக்கு சீமான் போன்றவர்கள் தான் இதை முன்னெடுத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கு உங்களோட பதில் என்ன? இப்போ அண்ணன் சொன்ன கருத்து அரசியல் ரீதியான கருத்து. இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கான தீர்வு உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அரசியல் ரீதியான கருத்து. ஒன்றும் இல்லை, சீமான் அண்ணன் வந்து தைப்பூசத்துக்கு விடுமுறை கேட்டது வந்து ஜெயலலிதா இருக்க போய் கேட்டார். ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த அம்மா தைப்பூசத்துக்கு விடுமுறை தராமல் நாயக்கர் மகாலுக்கு அந்த ஏதோ விழா கொண்டாடுறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டுச்சு. நீ என்ன தமிழன்றியா, நான் தெலுங்கனை உச்சி பேத்து விட்றேன்னு. அதெல்லாம் அப்போவே இருந்துச்சு. அப்போ எடப்பாடி ஒரு குரல் விடலை, இல்லை அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமும் எதுவும் பண்ணலை. நம்ம கோரிக்கையை ஏற்று தைப்பூசத்துக்கு விடுப்பு விட்டார் எடப்பாடி. ஆனால் ஜெயலலிதா இருக்கப்போ அது நம்மளை எரிச்சல் மூட்டுற மாதிரி அந்த அம்மா அப்போ பண்ணுச்சு. அதனால் இது வந்து அரை நூற்றாண்டு இல்லை ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக நமக்குள்ளே ஊடுருவி இது ஒரு வரலாற்று என்ன சொல்ல நம்ம கூட ஒரு நோயாக மாற்றிட்டாங்க. தமிழ் படித்தா இன்னும் வேலை கிடைக்குமா? இன்னுமா அவன் வீட்டில் அவன் பிள்ளைய தமிழ் மீடியம் படிக்க வைக்கிற? இப்படி பொம்பளைங்கள் மத்தியில் பேசி 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 உளவியெல்லாம் நம்மளை ஒரு குற்றவாளியாக மாற்றி வச்சுருக்கிறாங்க இந்த திராவிட கூட்டம். அவன் வீட்டில் தெலுங்கு பேசுவான், எல்லாம் பேசுவான். வைகோ வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுவான். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வந்து எங்கேயாவது போனாங்க, ஏதாவது தொழில் பண்ண போனாங்கன்னா இங்கிலீஷில் பேசுங்க. அது ஈவே ராமசாமிலேருந்து எல்லாரையும் சொல்கிறேன் நான். அதனால் இது வந்து உடனே ஸ்டாலின் ஆட்சி அது வந்து ஒரு வெளிப்படையான எடுத்துக்காட்டு. அது அகத்துலேயும் ஒவ்வொரு தமிழனோட உள்ளத்துலேயும் அது மாறணும் அப்படின்னா அது ஒரு பெரிய மருத்துவம் மாதிரி, தெரப்பி மாதிரி நம்ம பெரிய நீண்ட நாளாக கொண்டு போகணும். அதை ஓகே, இப்போ இவங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணனுக்கு போட்டோம், அண்ணனுக்கு புகழ்ச்சி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சீமான் அண்ணன் மூலமாக இப்போ அது பிரபலமாகிறதுனால இன்னும் திரும்ப ஈவே ராமசாமி அவங்க எதை தொடுறாங்களோ அதெல்லாம் அடிக்க அந்த திராவிடத்தை வீழ்த்த இது கொஞ்சம் நாள் எடுக்கும். உடனே ஸ்டாலின் ஆட்சி முடிஞ்சாலும் உடனே நடந்துடாது. ஆனால் இந்த 15 வருஷத்துல ஏன் இந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழலைன்னு கேட்குறேன். இந்த மாற்றம் இந்த தெலுங்கு இன்னும் இந்த ஆதிக்கம் அதிகம் தானே ஆயிருக்கு. நீங்கள் கட்சி வளர ஆதிக்கம் அதிகம் எல்லாருமே தானே. இன்னைக்கு ஊடகத்தை எடுத்துட்டிங்கன்னா, நேற்று வந்து நம்ம இவர் பேர் என்ன களஞ்சியம் அவருக்கு தொலைக்காட்சியில் இந்த KS ராதாகிருஷ்ணனை பேட்டி எடுக்கிறார். வைகோ கூட இருந்தவர். அவர் தமிழ்நாடு அரசியலை பேசுகிறாரு. அப்புறம் வந்து திருச்சி வேலுசாமி. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆள் இந்த திமுக இந்த திராவிடத்துறை எச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம குறை சொல்லலை. அவங்க தமிழ்நாட்டிலேருந்து அரசியல் பண்ணி வைகோவோட கூட இருந்தது, கருணாநிதியோட கூட எல்லாம் தெலுங்கர்கள் தான் இருக்கிறாங்க. மேல் மட்டத்தில் அந்த ஐகான்ஸ்னு வச்சுப்போமே, பிரபலமானவர்கள். இன்றைக்கி தான் 1-2 திரும்ப நாளடைவில் அப்படியே சீமானே இப்போலாம் வந்து போகிறதுல 2009க்கு பிறகு அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவங்களும் அவங்க தானே. அதனால் இது வந்து பல நூற்றாண்டுகளாக இருந்துட்ட மாதிரி அவங்க ஒரு நூற்றாண்டாவது குறைஞ்சி உள்ள ஊடுருவி நம்ம கூட அப்படியே சதைச்சி நம்மளை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம உணர வைக்கணும். ஒவ்வொரு தமிழனுக்கும் எந்தெந்த வகையில் போய் உணர வைக்கணுமோ அது அரசியல் ரீதியாகவும் உணர வைக்கணும், உளவியல் ரீதியாகவும் உணர வைக்கணும். அது ரொம்ப நாள் எடுக்கும். ஓகே, இப்போ உங்ககிட்டே வர அவர் சொன்ன மாதிரி மீண்டும் உமாராணியோட இதெல்லாம் முதல்ல பார்த்துருப்பீங்க அப்படின்னு ஒரு ஆமாம், அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அதாவது ராஜராஜ சோழன் வந்து தெலுங்கர், பல்லவ மன்னர் தெலுங்கர், எல்லாமே தெலுங்கர் கட்டின கோயில் தான். இப்போ ஒரு ஆடியோ வந்திருக்கு, எல்லாமே தெலுங்கர் கட்டின கோயில் தான். தமிழர்கள் தான் இங்கே வந்து வாடகைக்கு இருக்கிற மாதிரி இருக்காங்கங்கிற ஒரு கருத்து வெளி வந்திருக்கு. இவங்க இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, இவங்களுக்கு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் குதிச்சது.
கருணாநிதி இருந்தால் வேஷம் போடுறவர், ரெட்டை வேடம் போடுறவர், நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் அடக்குவார் கருணாநிதி. டேய், நான் இவ்வளோ நாள் இங்கே குடும்பத்தில் ஆட்சி செஞ்சுட்ருக்கிறோம், நாங்கள் நீங்கள் என்னடா தெலுங்குன்னு கத்துறீங்கன்னு அவங்க ஆளுங்களை அடக்கி அவங்க ஆளுங்களை கவனிச்சு விடுவார். ஸ்டாலினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நடவடிக்கை எடுக்க தெரியாது. அதனால் இதுங்கெல்லாம் அவுத்து போட்ட மாதிரி திறந்து விட்ட மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க. அந்த பார்ட்டி வந்து ஒன்றும் அந்தளவுக்கு முதிர்ச்சியாக பேசுகிறதில்ல. ஏன்னா இனிஷியல் வந்து நம்ம நான் நீங்கள் தான் அப்போ, ஆனால் இனிஷியல் நான் போட்டுக்கிறேன், சும்மா ஒரு பேருக்கு போட்டுக்கிறேன்ற மாதிரி எல்லாமே தெலுங்குன்ற அர்த்தம் இல்லை. அப்படின்னா திருப்பதி கோயிலுக்கு நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போனேன், படியேறி போனேன் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுலாவுக்கு போனப்போ. அங்கே ஒரு சிலை, நாயன்மார்கள் சிலை அது இதுன்னு சைடில் பக்கத்தில் இருக்குது. அதில் 4-5 சிலையில் தமிழில் தான் இங்கே கல்வெட்டு இருக்குது, தெலுங்கில் இல்லையே. தெலுங்கில் இல்லை, நான் பார்த்தேன், தமிழில் தான் எழுதியும் வச்சுருக்கிறாங்க, தெலுங்கில் இல்லை. அவங்க வேணால் இந்த பக்கம் வேணால் அரைக்குறையாக அந்த போர்டில் எழுதி வச்சுருக்கலாம், சிலையில் இல்லை. அப்போது திருப்பதியே எங்களுது அப்படின்றப்ப இதெல்லாம் நம்ம பேசலாம் வரலாறு. இவங்க வந்து நீ சும்மா உட்காந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு அவங்க ஆட்கள் இருக்கிறனால அண்ணன் சொன்ன தீர்வு வந்து அரசியல் ரீதியான பலத்தை அடியாது. உள்ளுக்குள்ளே எல்லாம் மாறணும், கலாச்சாரம் எல்லாம் மாறணும் அப்படின்னா அது கொஞ்சம் நாள் எடுக்கும். அதாவது வந்து இங்கே நான் பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் திமுகவை வந்து ஸ்டாலினை ஒரு தெலுங்கர் ஸ்டாலின்னு சொல்லிட்டோம், திராவிட அரசியலை வந்து தெலுங்கு ஆதிக்க அரசியல்னு சொல்லிக்கிட்டு நேரடியாக ஒரு அரசியல் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? அதை நாங்கள் முன்னெடுத்ததோட நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி சிறைக்கு போனாலும் பரவாயில்லடா, என்னை தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொன்னதுனால தூக்கி போடுறா மகனே அப்படின்ற அளவில் நாங்கள் அதை ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து பேசுகிறோம், சரிங்களா? அதை வந்து திமுக அந்த திராவிட அரசியல் பண்ணிங்க அப்படி இப்படின்னு சொல்லி திராவிடத்தை வந்து சொல்லித்தான் ஸ்டாலினை சொல்கிறாங்க, திராவிடத்தை சொல்லித்தான் வைகோவை சொல்கிறாங்க, திராவிடத்தை சொல்லித்தான் வந்து விஜயகாந்தை சொல்கிறாங்க. இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் எல்லாமே வந்து சொல்லும்போது திராவிடம்னு சொல்லிட்டு தமிழர்களே சொல்கிறது மிகப்பெரிய கேடான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம பேசுகிறது நம்ம தமிழ் தேசிய அரசியல். இப்போ நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியல், நாங்கள் தமிழ் தேசிய அரசியல், சரிங்களா? அப்போ ஸ்டாலின் பேசுகிறது என்ன அரசியல்? இந்திய தேசிய அரசியலாக கிடையாது. என்ன அப்புறம் திராவிட அரசியல்னு சொன்னீங்கன்னா, திராவிடம்னா யாருன்னு நீங்களே கேள்வி கேட்குறீங்க. ஏய், திராவிடன்னா மகனை சொல்கிறா விளக்கண்ண அப்படி நீங்களே கேள்வி கேட்குறீங்க. திருப்பி வந்து நாம் தமிழர் தம்பிகளே வந்து திராவிடம்னு தான் எழுதுறாங்க. வேற எப்படி எழுதணும்னு சொல்லி எழுதக்கூடாதுங்க, தெலுங்கு ஆதிக்கம்னு எழுதணும். இல்ல அது ஒட்டுமொத்த தெலுங்கர்களின் பதுங்கு குழி திராவிடம். இல்ல ஒரு அரசியல் நாகரிகத்துல ஒட்டுமொத்த மக்களையும் ஜெனரலைஸ் பண்ற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. நான் சொல்றது கேளுங்க, இங்க இருக்கிற மக்கள் அரசியல் நான் இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளிவிட்டு அது 5 வருஷம் 8 வருஷமா பேசிட்டு இருக்கோம். தெலுங்கு அரசியல் ஆதிக்கம், தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாதிகள். என்ன நீங்கள் ரோட்டில் வந்து சுண்டல் விற்கிறவன், ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கவன்லாம் நம்ம போய் நீங்களாம் தெலுங்கு ஆதிக்கவாதின்னு நம்ம சொல்லலை. நம்மளை தமிழர்களை எவன்லாம் ஏமாற்றி பொழைக்கணும்னு நினைக்கிறானோ, தெலுங்கராக இருந்து எவன்லாம் ஏமாற்றி பொழைக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை பேரும் ஆதிக்கவாதி. இப்போ வந்து ஒரு உணவகம் வச்சுருக்கான். என்ன நான் சொல்கிறேன் நேராக, அடையாறு ஆனந்த பவனுக்கு ஒரு தெலுங்கர், ஊரெல்லாம் அவர் மட்டும் வைக்க முடியுதா? நீ என்ன தெலுங்கு ஆதிக்க ஆட்சியை பயன்படுத்திக்கிட்டு நீ வந்து ரொம்ப வேகமாக ஓடி முன்னேறி நீ 100 கடை 150 கடை 1000 கடை திறக்கிற, ஆனால் தமிழர்களால் திறக்க முடியாது. நீ ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி, சரிங்களா? அப்புறமா வந்து ரெண்டாவது வந்து இங்கே சம்பாரித்த பணத்தை வச்சுட்டு இவர்கள் வந்து தெலுங்கு இந்த வேல்பாரி நூல் வெளியிடுறதா, உடனே வந்து நம்ம தெலுங்கர் ஒரு ஒரு சு வெங்கடேசன் எழுதிட்டாரு, அவருக்கு நம்ம விளம்பரம் கொடுப்போம், அவரை நம்ம தூக்கி விடுறதுக்கு எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்னு எவன்லாம் போய் முட்டு கொடுக்குறானோ அவன் தெலுங்கு ஆதிக்கவாதி. தமிழ்நாட்டில் தமிழர் ஆளக்கூடாது, நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழர் ஆளக்கூடாதுன்றதை எவன்லாம் எதிர்க்கிறானோ அத்தனை பேர் தெலுங்கு ஆதிக்கவாதி. மலையாளி எதிர்க்க மாட்டான், கன்னடன் எதிர்க்க மாட்டான், மராட்டியன் எதிர்க்க மாட்டான், ஒரே ஒருத்தன் தான் தெலுங்கு ஆதிக்கவாதி மட்டும்தான் எதிர்ப்பான். தெலுங்கு மக்கள் ஏதோ டெய்லர் வேலை அந்த வேலை பார்க்குறவன் எதிர்க்க மாட்டான். நீங்க சொல்றது எல்லாத்தையும் தானே அப்படி கிடையாது. மக்கள் வேற. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் அரசியல் பண்றது கிடையாது. இப்போ நாம் தமிழருக்கு வாக்களிச்சாலும் நாம் தமிழர் கட்சிக்காரன் ஆயிடுவாங்களா? கிடையாதுல்ல.
இந்த தெலுங்கு ஆதிக்க கும்பல் இருக்குல்ல, அந்த தெலுங்கு ஆதிக்கம் மக்கள் வேற, ஆதிக்கவாதிகள் வேறங்க. இந்த அண்ணன் சொல்கிற வார்த்தை நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுப்படையாக தெலுங்குன்றப்ப அவங்கள பாதிக்கும். அண்ணன் சொல்கிற தெளிவாக இப்போ தெளிவுபடுத்தினார். தெலுங்கு ஆதிக்கவாதி அப்படின்றத தெளிவுபடுத்தினார். பாமர மக்களுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்குன்றத. இது ஆனால் நான் வந்துட்டு டிஸ்பியூட் எல்லாம் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தெலுங்கர்களும் என்ன அருவா தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கணும். புரியுதா? ஒருத்தன் வந்தால் நான் எனக்கு என் வீட்டுக்கு நான் எழுதாத எழுத்தா? மொத்த தெலுங்கு ஆதிக்கத்தை பற்றி என்னோட முகநூலில் போய் பாருங்கள். அதை வச்சு ஒரு 1000 பக்கத்தில் நூல் எழுதலாம். அவ்வளோ தெலுங்கு ஆதிக்க சேட்டைகளை பற்றி நான் எழுதி வச்சுருக்கேன் நான். ஆனால் அந்த எழுத்து மொத்தமும் அந்த பாவப்பட்ட மக்களை, பொதுமக்களை பாதிக்காது. தெலுங்கு மக்கள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெலுங்கு மக்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கும், அதுலேயும் நல்லவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த தெலுங்கு மக்களுக்கே மொத்த மக்களுக்கும் கெட்ட பேரை வாங்கி தந்த ஒரு கருணாநிதி. நான் இப்படி ஒருத்தர் நம்ம ஒருத்தர் நம்ம இனத்தில் பிறந்து இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாப்லையே. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன். அந்த ஃபாதர் ஆஃப் கரப்ஷனோட ஆரிஜின் என்ன? தெலுங்கு. அவன் கேவலப்பட மாட்டானா? அப்போ அந்த மக்களுக்கு நாங்கள் இதே பக்கத்துலேயே இங்கே பாருங்க, உங்கள் இனத்துக்கே கேவலப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஆதரிக்காதீங்க. நீதி அநீதி தான், தமிழோ தெலுங்கோ. என் இனத்துக்கு அநீதி நடந்தது, அந்த அநீதியை செஞ்சவன் மொத்த பேர் தெலுங்கு ஆதிக்கவாதியாக இருக்கிறான். தெலுங்கு மக்கள் கிடையாது. தனியாக பிரித்து நான் சொல்கிறேன். நீங்க திராவிடம் சொல்லிட்டு 19 சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திராவிடம்னா என்ன? தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் சேர்ந்தது. நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க திராவிடம் சொல்றது வரைக்கும் தெலுங்கு ஆதிக்கவாதி சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன டேய் வைகோ, நீ என்ன இப்படி பண்றன்னு நேரா கேட்டா அவருக்கு கோபம் வரும். தெலுங்கர் கலிங்கப்பட்டிக்காரர், என்ன திமுகவிலிருந்து பிரிந்தவர், அவரோட கடைசி எழுத்து கோவம் வரும். இப்படி குருட்டுத்தனமா சுத்தி வளைச்சு சொன்னா அவருக்கு எங்க இப்ப கோவம் வரும்? நீங்க சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி அந்த திராவிடம்ன்றது நேரடியா தெலுங்கர் ஸ்டாலின் சொன்னா உனக்கு என்ன வந்துருச்சு? 1.5 லட்சம் பேரை கொலை பண்றதுக்கு துணை போயிருக்கிறான். அப்ப கூட உனக்கு கோபம் வராது. நீ நேரடியா சொல்ல மாட்டேன்னா நீ எல்லாம் தம்பியா? நான் தம்பி, நான் நேரடியா பேசுவேன். உன்னை எல்லா கேள்வியும் கேட்பேன். இப்படி எல்லாரும் துணிஞ்சிட்டாங்கன்னா துண்டகான் துணியகான்னு ஒவ்வொருத்தனும் ஓடி போயிடுவான். இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த அம்மா உமாராணி, அந்த அம்மாவுக்கு நான் போன் போட்டேன். நம்பரை வாங்கி நம்பர் இருந்துச்சு, கூப்பிட்டேன். ஹலோன்னுச்சு. ஹலோன்னொன்னே எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருச்சு. நான் திருப்பி ஒரு பதிவு போட்டேன். நான் அம்மா உஷாராணிங்களா? அது பேசி இருந்துச்சுன்னா என்ன பேசியிருப்பேன்னா, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏன் தமிழ் இனத்தை திட்டுறதுக்கு நீ தெலுங்குல திட்டு, உங்க ஆளுங்களுக்கு புரியும். ஏன் தமிழ்ல நீ ஏன் திட்டுற? உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் தமிழை பயன்படுத்துற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு நான் எழுதி விட்டேன். புரியுதுங்களா? அதனால ஒருத்தரை நான் சும்மா விடுறது கிடையாது நான். அதனால தெலுங்கரை நீங்க முதல்ல தெலுங்கர், நீங்க கருப்பு சட்டை போட்டிருக்கீங்கன்னா அவர் ஒரு துணி உடுத்திருக்கிறாருன்றது தான் திராவிடம். திராவிடம்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கெல்லாம் நேரடியாக சொல்லப்போனால், அதாவது அவர்கள் ஒரு தெளிவற்றவர்கள். என்ன நீ கருப்பு சட்டை போட்டிருக்கிற, எதுக்கு? நீ என்ன தீக்க ஆளா அப்படின்னு நான் கேட்பேன் உங்களை பார்த்து. அப்படின்னா அது வேற. புரியுங்களா? இல்லை அவர் உடை உடுத்தி இருக்கிறாரு, சட்டை போட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதுங்கெல்லாம் கொட்டத்தை அடக்க முடியாது. நீங்கள் தொடருங்க, அவர் சொன்னதுக்கு பதிலாக சொல்லுங்கள். இல்லை, அண்ணன் சொன்னது பொதுவாக சொல்கிறப்ப அவர் இப்போ விளக்கம் கொடுத்தாரு. பொதுவாக சொல்கிறப்ப தெலுங்கு ஏன் நீங்கள் தெலுங்குன்னு மென்ஷன் பண்ணுறது இல்லைன்னு கேட்குறாரு. இல்லை அதுதான் நான் வரேன். இவர் தெலுங்கு ஆதிக்கவாதி அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னார். எல்லா ஒட்டுமொத்த தெலுங்கர்கள் இல்லைன்னு. ஆனால் பொதுப்படையாக அண்ணன் பேசுகிறது மேலோட்டமாக பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த தெலுங்கரையும் நம்ம குறிக்கிற மாதிரி வருது. இது நம்ம இப்போ தெலுங்கர்னு நம்ம எல்லா இடங்கள்லையும் வெளிப்படையாக பயன்படுத்துகிறாங்கன்றது இல்லை, பேசிட்டு தான் இருக்கிறோம். அண்ணன் சொல்கிற மாதிரி அவர் அளவுக்கு இல்லைன்னு கூட வச்சுப்போம். எல்லா மேடைகள்லையும் சரி, பல பேச்சாளர்கள், சீமான் அண்ணன் உட்பட 2016 தேர்தலே வேலைச்சேரில் நடந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திலே வெளிப்படையாக சொன்னார், இது தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போடுறா அப்படின்னு கூட சொன்னார். சொல்ல வேண்டிய இடத்துல ரொம்ப அண்ணன் எக்ஸ்பெக்ட் பண்ண, அண்ணன் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா கூட. இப்போ என்னோட புது கருத்து என்ன தோணுது அப்படின்னா, தெலுங்கு ஆதிக்கவாதின்ற வார்த்தை அண்ணன் சொல்கிறத ஏற்றுக்கலாம். இல்லைன்னா இந்த திராவிடம்னு சொல்லிக்கிறாங்களே, நம்ம நாங்களாம் திராவிட, சேகர் பாபு, இந்த ஸ்டாலின், இவங்களெல்லாம்
திராவிட தெலுங்குன்னு கூட திட்டலாம், இந்த சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா வெறும் தெலுங்குன்னா எல்லாரும் தெலுங்குன்னு வந்துடுவான். தெலுங்கின மக்கள் கூட்டம் அதிகம். திராவிட தெலுங்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு திராவிட போர்வையில் இருக்கிறவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை புதுசாக கூட பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா தெலுங்கு ஆதிக்கவாதி, தமிழ்நாட்டில் தெலுங்கு ஆதிக்கவாதி அண்ணன் சொல்கிற வார்த்தை இதை எடுக்கலாம். கொத்தம் அண்ணன் சொல்கிறது. ஆனால் மேம்போக்காக சொல்கிறப்ப தெலுங்கு ஸ்டாலின், தெலுங்கர் ஸ்டாலின், தெலுங்கர் வைகோ, தெலுங்கர் விஜயகாந்த் அப்படின்னு நம்ம விரல நீட்டுறப்ப கூட சேர்ந்து பொங்குறதுக்கு கொஞ்சம் நிறையா கூட்டம் வரும். தெலுங்கு ஆதிக்கவாதி, தமிழ்நாட்டில் தெலுங்கு ஆதிக்கவாதி, திராவிட தெலுங்கர், தன் இனத்தை மறைத்து கொண்டு வாழ்கின்ற திராவிட தெலுங்கர்னு முன்னெடுத்து போகலாம். இதை தொடர்ந்து செஞ்சி கோட்டை வந்து இப்போ யுனெஸ்கோ கையில் போயிருக்கு. அந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த சைடு போனது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மராட்டிய இதுக்காக சேர்ந்துருக்கு, ஆனால் தமிழரோட இது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஆட்சி தான். அதாவது வந்து நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு தினத்தந்தியில் ஒரு செய்தி பார்த்தேன். 1218 அங்கே வந்து மதுரை ஆண்ட பாண்டிய மாரவர்மன் அவர் வந்து இங்கே தஞ்சையை பிடிச்சி எரிச்சிட்டாராம். அதிலிருந்து ஒரு 300 வருஷம் கழித்து ஒரு நாயக்கர் என்ன பண்ணாராம், ஐயம்பேட்டைன்ற ஊரை அவர் தான் நிர்மாணித்தாராம். என்ன, அவர் 300 வருஷத்துக்கு பிறகு வந்து அதுக்கு ஒருத்தர் நூல் எழுதி விட்டுருக்கிறாரு. என்ன, இப்போ வந்து தோண்டி துருவி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி நிறுவி அதன் மூலமாக வாழ துடிக்குது தெலுங்கு ஆதிக்கம். என்ன, இங்கே வந்து ராஜராஜ சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம்ன்றது 250 ஆண்டுகளாக வந்து தலைநகராக இருந்திருக்குது சோழ சாம்ராஜ்யத்துக்கு. அது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. அதோட அரண்மனை எங்கே இருக்குது, எது இருக்குது, எதுவுமே தெரியாது. அதுக்கு வந்து இங்கே இருக்கிற இவ்வளோ தூரம் இவ்வளோ நாளாக ஆண்டவர்கள் அதுக்கு வந்து ஒரு புகழ் சேர்க்கலை. இதை வந்து அரசியலுக்காக மோடி அங்கேருந்து ஓடி வந்து வர்ற 27ஆம் தேதி ஒரு நாணயம் வெளியிடுறாரு. உடனே ஐயோ மோடி வந்து நாணயம் வெளியிட்டால் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன மாவடிச்சுக்கிட்டு இருந்தோமான்ற பேர் வந்துடக்கூடாதுன்னு இவர் ஏதோ ஒரு 27 கோடி பேரில் வந்து ஏதோ செலவு பண்ணுறாரு நம்ம ஸ்டாலின். இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு நிலைமை. ஆட்சி அதிகாரம்ன்ற ஒன்று இல்லாதனால நான் கேட்குறேன், அந்த மராட்டிய அரசர்கள் ஆண்டார்கள். ஆனால் இன்றைக்கும் வந்து தஞ்சாவூரில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிர்வாகம், கோயில் இதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். நான் அப்போ மராட்டிய அந்த வாரிசுகள் அடுத்த அடித்து துரத்தி விடணுமா வேணாமா? இப்போ நீ அப்போ இருந்த என்ன, இப்போ நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரன் அன்னைக்கு ஆண்டான், ரிப்பன் ப்ரோவோ ஆண்டான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவன் ஒருத்தன் பேரன் இங்கே உட்காந்து ரிப்பன் மாளிகையில் இருக்கானா கேட்குறேன். அப்போது ரிப்பன் ப்ரோ போயிட்டாரு, நாங்கள் எங்கள் டைனாசிட்டியே போயிடுச்சு, இந்தாங்க நாடுன்னு ஒப்படைச்சிட்டு போயாச்சு. உங்களுக்கு இங்கே என்ன வேலை? சரி, நம்ம எங்கேயாவது போய் மராட்டியத்தில் போயிட்டு ஒரு பெரிய கோயிலோ அரண்மனையோ வச்சுக்கிட்டு இது எங்களோடது, நாங்கள் தான் ஆண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒரு மாநிலத்தில் நம்ம உட்காந்துருக்கோமா? தமிழர்கள் இருக்கிறதெல்லாம் கோட்டை விட்டு இருக்கிறோம். அப்போது ஒன்று அவனுங்களே வந்து டீசெண்டாக கிளம்பி போயிடணும், இல்லையா இங்கே இருக்கிறவங்க வந்து ராஜா கிளம்பு, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன எவ்வளோ பண்ணிட்டோம், இதை நிர்வாகம் பண்ண தெரியாதா, கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடணும். அப்படி ஒரு ஆட்சி இங்கே வரல. சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து மராட்டிய பிராமணர்களை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஆட்சி அதிகாரங்க. இந்த ஆட்சி அதிகாரம் தெலுங்கர் கையில் இருக்கிறதுனால இவ்வளோ அழிச்சாட்டியங்களும் அட்டூழியங்களும் தமிழர்களுக்கு எதிராக நடக்குது. நீங்கள் செஞ்சி கோட்டை எல்லா கோட்டையும் வந்துட்டு நீங்கள் வந்து கட்டி காப்பாற்றணும், திருப்பியும் நீங்கள் வந்து மீட்டு எடுத்து நம்மளோட இதை வந்து நிறுவனம் அப்படின்னா உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கணும். அப்போ வந்து ஆட்சி அதிகாரம் என்பது முக்கியன்றது தமிழர்களுக்கு தெரியணும். அந்த ஆட்சி அதிகாரத்துக்கான மாற்றம் வர வேண்டும், வந்தே ஆக வேண்டும். அதனால நான் சொல்லியிருக்கேன், நான் தமிழ் பண்ணி தமிழ் நாய் கூட தமிழ்நாட்டை ஆளட்டும்டா, ஆனால் தெலுங்கு ஆதிக்கவாதி ஆளக்கூடாது. அதுல எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ணன் சொல்ற கருத்தியல் இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியோட ஆட் பண்ணிக்கிறேன். திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த செவிட்டில் வந்து ஒரு 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 இடத்துல கிரைம் பிரான்ச் போலீஸ்னு போட்டிருக்கு. அதில் தமிழ் பலகையும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் இல்லை, தெலுங்கு மட்டுமே அந்த பதாகையில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பதிலோட எதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். இல்லை, அதான் அண்ணன் சொல்கிறது தான். இது வந்து காலங்காலமாக அவங்க புறையோடி போய்
அவங்களோட திமுறை அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி யாராக இருந்திருப்பான்னு தெரில. இப்போ தெலுங்கு பிராமணர்கள் அதிகம்ல, பிராமணர்கள்லேயே தெலுங்கு பிராமணர்கள் அதிகம். அப்போ அங்கே வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளியே தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களோட சேட்டையாக இருக்கும். ஓகே. இப்போ அண்ணா அவர் சொன்னதுக்கு இங்கே மறுபடியும் ஆட்சி மாற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களோட கருத்து என்ன? இல்லை, ஆட்சி மாற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் வரணும். இந்த தெலுங்கர் ஆதிக்கம் வந்து ஸ்டாலினோட முடிஞ்சிடாது. இப்போ ஸ்டாலின் வந்து தத்தின்னு அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார். அவரோட இயலாமை, அவரோட இயற்கையை சொன்னார். இது அறியாத தமிழர்களாக இன்னும் இருக்கிறோம். இப்போ சீமான் அண்ணன் பேசுகிறாரு, இல்லை திருமாவளவன் பேசுகிறாரு, இல்லை ராமதாஸ் பேசுனாருன்னா அது அவங்க அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இல்லை சண்டைப்பா, இவன் இந்த ஜாதிப்பான்னு இவ்வளோ விவரமாக பேசுகிறவங்களுக்கு ஸ்டாலினுக்கு எல்லாம் தெரியுமா தமிழன் ஓட்டு போடுறான். அப்போ அந்த அளவுக்கு திராவிட அடிமையாக நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. இவங்க அரைய நூற்றாண்டுகளாக திராவிட அடிமைகளாக நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்போ இவனை வந்து நம்ம சொன்ன மாதிரி திராவிட தெலுங்கர் வந்து தெலுங்கு ஆதிக்கவாதி, நம்மளை ஏமாத்துறவன், அவன் நம்ம பிழைப்புவாதி, நம்மளை ஏமாத்துறான்னு அர்த்தம். கருணாநிதி தமிழர்கள்னா யார் தமிழர்? எப்படி நீ பெரியார் தமிழர் இல்லைன்னு சொல்லுவ? அப்படி இந்த தோசை மதிமாறன் இந்த தமிழ் ஆளுங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா, சுந்தரவல்லி சுற்றிட்டு தெரியுதுல்ல, இதுங்களை வந்து என்ன பண்ணுறது? இதுங்க வந்து திராவிட தமிழர் மாதிரி இதுங்களா. நம்மளை அவனை கூட மன்னிச்சிடலாம், அவன் திருடி பிழைக்கிறான், நம்ம அடித்து வரட்டோம்னா ஓடிடுவான், இல்லைன்னா பதிலுக்கு சண்டைக்கு வருவான். இந்த மல்லு கட்டுதுங்க பாருங்க, இந்த திராவிட தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு இதுங்களை ஒழிக்கிறதுக்கு, இதுங்களை அடக்கிறதுக்கு, இதுங்களுக்கு வரலாற்றை புகட்டுறதுக்கு. ஏன்னா இதுங்க தான் வந்து ஒரு தேர்தலையும் மாடா பேயா வேலை செய்யுதுங்க. அதுக்கு சுந்தரவல்லி சொன்னிச்சு பார்த்தீங்களா, படுத்துக்கிட்டே வெற்றி பெற்றலான்னு. சீமானை கைது பண்ணி உள்ளே போட்டால் படுத்துக்கிட்டே வெற்றி பெற்றலான்னு. இதுங்க தான் ஒரு இடத்துலையும் போய் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செய்யுதுங்க. இந்த தலித்துகள் ஓட்டை, கிறிஸ்தவர்கள் ஓட்டை, இஸ்லாமியர்கள் ஓட்டை பயன்படுத்தி இந்த 3 தான் வந்து மெயின் தமிழ்நாட்டில் அந்த 12-15% வாக்கு. இதில் தான் திமுக நிற்கிது. ஈழப்போரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஈழப்போரில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம், தமிழர்களில் கிறிஸ்தவர்கள் ஒரு கணிசமான தொகை. அப்போ அத்தனை பேர் 1.5 லட்சம் பேரை கொல்றப்ப இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு திருச்சபை இருக்குது. போப் ஆண்டவர் வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா 1980களில் இருந்த போப் ஜான் பால் வந்து அகதிகளாக வரும் மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்ன ஒரு வார்த்தையினால நம்ம தமிழர்கள் அங்கே செழிப்பாக இருக்கிறாங்க. அப்போ 2009 எவன் லாபி பண்ணான்? இங்கே இருக்க தமிழ் கிறிஸ்துவம் எவனாவது மேலே போனானா? ஏன்னா தெலுங்கு தான் உட்காந்துருக்கான். அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த பிஷப்பு செக்ரட்டரி ஒரு மறை மாவட்டம் அதெல்லாம் உட்காந்துருக்கவங்களாம் தெலுங்கு. கரிசோறு இல்லை, நம்ம தமிழன் கரிசோறு தின்னுக்கிட்டு கோயில் திருவிழா கொண்டாடிக்கிட்டு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஒரு ஊர்லேயும் இந்த தெலுங்கனுக்கு சொம்படிச்சுட்டு உட்காந்துருந்தானுங்க. இன்டர்நேஷ்னல் அட்வொகேசி பண்ணுற ஒரே தகுதி கிறிஸ்தவத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் கட்சின்னு சொல்லிட்டு இந்தியாவில் குலுக்கி நம்மளுக்கு எதிராக இருந்தான். இன்டர்நேஷ்னல் பொலிட் பியூரோன்னு சைனா அடிமையாக இருந்தான். கருணாநிதி ஜெயலலிதாவோட நாத்தம், அந்த திராவிட தெலுங்கு நாத்தம் வந்து ஆந்திரா தாண்டி வெளியே தெரியாது அவனுக்கும். நம்ம அண்ணனை வந்து அந்த ஊரோட முடக்கிட்டானுங்க. அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் லாபி பண்ணுற லெவலுக்கு ஒரு இது இருந்துச்சு. அது கூட பண்ண விடலை அவங்க. அதுவும் இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், எடுத்துக்கிட்டாங்க. கருணாநிதிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. சர்ச்சை அவர் தான் காப்பாற்றுவார், மோடி வரக்கூடாது. இன்றைக்கும் மோடி வரக்கூடாது, திமுக ஓட்டு போடு, கிறிஸ்தவர்கள்லாம் திமுக ஓட்டு போடு, இஸ்லாமியர்கள்லாம் ஓட்டு போடுன்னு இப்படி சொல்லி ஒரு பெரிய ஒரு உளவியல் மனநோயாளி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. இதிலெல்லாம் நம்ம அடித்து உடைக்கணும். கருத்தியல் ரீதியாக படிக்காதவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒருத்தர் வந்து இந்த சோபாலாம் ரிப்பேர் பண்ணுறவர், அவர் வந்து கிறிஸ்தவர். அவர் வந்து சொல்கிறாரு, அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கலங்க. அவர் வந்து பெருசாக அரசியல் அறிவெல்லாம் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் கிறிஸ்தவர். அவர் அங்கே சர்ச்சுக்கு போவார். போகும்போது சர்ச் ஆளுங்க எல்லாருமே என்ன பேசிப்பாங்க, இந்த திமுகவுக்கு ஆதரவாக பேசிப்பாங்க. அவர் செவி வழியாக அவர் காதில் விழுகும். அப்போ அவர் அப்படியே குடும்பத்துக்கு கடத்துவார். நம்ம வந்து அதிமுக அவர் சொல்கிறாரு, எடப்பாடி நல்லவர் தான், ஆனால் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்களே. அந்த பிஜேபியை கொண்டு வந்ததே வந்து திமுக தான். இல்லை ஒன்றும் இல்லை. அண்ணா சொல்கிறது வந்து ஒரு பாமரன்னு சொல்கிறாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி சீமானண்ணனை வச்சு எங்கள் வேசர்பாடி பகுதியில் ஸ்டான் சுவாமி, அவர் வந்து மோடி அரசால் படுகொலை செய்யப்பட்டவர், என்னைய ஒரு கிறிஸ்துவ அருட்பணியார், அவருக்கு வந்து நிகழ்ச்சி முன்னெடுத்தோம், விருது வழங்கும் விழா அவர் பேரில். அதுக்கான துண்டு பிரசுரங்களை எங்கள் வீட்டு பகுதிகளில் உள்ள சர்ச்சு கோயில் வாசலில் போய் கொடுத்தோம். அப்போ ஒரு ஃபாதர் தமிழன் அருள்ராஜன் ஒருத்தர், பெரவலூர் சர்ச்சு, துண்டு பிரசுரத்தை படிக்கிறார். நான் சொன்னேன், எல்லாம் அருட்பணியாளர்கள் ஃபோட்டோ எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் கௌரவிக்கிறோம் அவர் பேரில் எல்லாம் போட்டிருக்கோம். பார்த்துட்டு பக்கத்தில் தானே இருக்கீங்க ஃபாதர், வாங்க எங்கள் நிகழ்ச்சி பக்கத்து சர்ச்சில் தான் நடக்குது வாங்கண்ணா. எனக்கு இவரை பிடிக்காதுப்பா, சீமானண்ணா எனக்கு இவரை பிடிக்காது, அதனால் நான் வரமாட்டேன். இதே ஒரு எடப்பாடியோ இல்லை வேறு பிஜேபிக்காரனோ ஒருத்தன் காங்கிரஸ்காரனோ காங்கிரஸ் கட்சிக்காரனோ இல்லை ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து காமிச்சா சொல்லுவேன் அப்படின்னு. நான் சரி கொஞ்சம் வயசில் பெரியவராக இருக்கார், நம்ம தான் சண்டை போட்டோம். அதே இடத்துல இன்னொருத்தர் அங்கே திருப்பலி நிறைவேற்றிட்டு போனார். அவர் சேஷ சபை, இந்த ஸ்டான் சாமி இருந்த சபை, 17 வருஷம் படிக்கிறாங்க. இந்த பாமர மக்களை விடுங்க, பெயிண்ட் அடிக்கிறவரை விடுங்க, கார்பெண்டரை விடுங்க, வெளிநாடு போகிறாங்க. இப்போ கூட இருந்தாலும் டெல்லிக்கு ஒரு பொறுப்புக்கு போகிறாரு.
திமுக விட்டா வேறு யார் பாருக்கா அப்படின்னு கேட்டார். எங்க 1000 வருஷமாக தொலைந்து போன திருக்குறளையும் தமிழையும் நம்ம தாத்தா எங்கள் அப்பனுக்கு மேலே ஒரு தலைமுறை படிக்கலை, அண்ணன் யாரும் படிக்கலை. ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் கொண்டு வந்து இங்கே மீட்டான். அதில் தான் திருக்குறள் மீட்கப்பட்டு எல்லிஸ் துறை கைக்கு போச்சு, ஆச்சு எல்லாம் ஆச்சு. ஏதோ ஒரு வகையில் மீண்டு வரதுக்கு இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள், மதம் பரப்ப வந்த விடை ஊழியர்கள், அந்த நாட்டை விட்டு விடைபெற்று வந்த ஊழியர்களால் மாற்றம் வந்தது. இதனால தான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெள்ளை அங்கேயே போட்டுக்கிட்டு ஏசுநாதரை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈவ ராமசாமி புகழ் பாடுறீங்களேன்னு கேட்டேன். அந்த ஆள் சொட்ட மண்டையில் உரைக்கிற மாதிரி பதில் வரல. இருந்தாலும் மோடி வரக்கூடாது. 17 வருஷம் வெளிநாடுகளில் போய், பல ஆப்பிரிக்காவில் போய், அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து ஒரு அருட்பணியாளர்களுக்கே மண்டையில் ஒன்றும் இல்லை. அப்போ பாருங்கள், இந்த திராவிடம்ன்றது, இந்த தெலுங்கு லாபி சாதாரண வேலை கிடையாது. படிக்காதவங்க இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு தேர்தலையும் களமிறங்குறாங்க. இறங்கி அங்கங்கே போய் இஸ்லாத்துலேயும் சேர்ந்தவங்களும் கொஞ்சம் பேர். இவங்க தான் தீவிரமாக. இப்போ சென்னையில் வந்து அது எங்கள் மைப்பா ஃபாதர் தான் தெளிவாக சொல்லுவார், தமிழ் தேசியவாதி. சென்னையில் லோயலா கல்லூரி, திருச்சியில் புனித வளனார் கல்லூரி, இது பேர் என்ன, திருநெல்வேலியில் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி. இந்த மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்க முக்கிய தலைநகரங்கள் எல்லாமே கிறிஸ்துவ கல்லூரிகள் நிறையா இருக்குது. கல்கட்டா போங்க, எங்கே போங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இதை திருப்பி இந்த திராவிடத்துக்கும் இந்திய தேசியத்துக்கும் அறுவடை பண்ணுறாங்க. நான் 2014 தேர்தலில் நின்னேன், ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ பல்லாவரமும் அதுக்கு உட்பட்டு வருது. அப்போ ஒரு திருச்சபையை சேர்ந்தவர் அவர்கிட்ட நம்ம பேசினா அவர் ஒரு 700 ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு போனார். 700 ஓட்டு அவர் கூட்டம் இல்லை, போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்போ இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் செய்ய சொன்னாங்க. என்ன நான் நினச்சேன், நம்ம இவர் சொல்லிட்டா எப்படி அவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. என்ன அவங்க அப்படியே ஒரு வேளை நம்ம செலவு பண்ணுறோம், அவர் ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறாரு, நம்ம பண்ணுறோம், பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் போடாமல் போயிட்டா நம்மளே பாவம் ஏதோ ஒரு. அப்போ பார்த்திங்கன்னா இது அதாவது நான் ஒரு பாஜகக்காரன் கிடையாது, நான் ஒரு திமுககாரன் கிடையாது, ஒரு அதிமுககாரனும் கிடையாது. நான் ஒரு தமிழ் தேசியவாதி. சரிங்களா? எனக்கிட்டே பார்த்திங்கன்னா சரி ஒரு தமிழ் தேசியவாதி நிற்கிறானே அவனுக்கு ஓட்டு போடுவோம், நாங்கள்லாம் உங்களை ஆதரிக்கிறோன்னு சொன்னால் பரவாயில்ல, சொல்லிட்டு போடாமல் போனாலும் பரவாயில்ல. சரிங்களா? இன்னும் கூட்டு வச்சு பேரம் பேசினாங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்போது அது ஒரு வகையான சர்ச்சை கீழ் மட்டத்தில். சரிங்களா? அப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த திமுகவுக்குன்னே சொல்லிட்டு எஸ்ரா சர்க்குணம் இன்னும் ஏகப்பட்ட டீம் பெர்மனண்ட் நிரந்தரமா நிரந்தர கொத்தடிமை. ஒரு திருச்சபைக்கு கீழே ஒரு 1000 சபைகள் இருக்கும். இவர் இங்க ட்ரங்கால் போட்டாருன்னா மொத்த பேரும் அவ்வளோதான். அந்த அளவில் அவங்க வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மெஸ்மரிசம் பண்ணது மாதிரி தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா திமுகன்ற கட்சி மனித குலத்துக்கே எதிரானது. அதுல கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்துன்ற வேறுபாடே கிடையாது. இப்ப இந்த பேரை முட்டாளாக்குறதுன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக மட்டும்தான். ஆமா, இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி இந்த மெஸ்மரிசம் பண்ண ஆளுகிட்ட அவங்ககிட்ட போய் நீங்க என்ன பேசினாலும், இப்ப எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் குற்றத்துல அந்த ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டாங்களோ, அது போல அவங்க வீட்டு குடும்பத்துல கூட திமுக ஆட்சியில யாராவது பெண்ணு பாதிக்கப்பட்டா கூட இந்த மூல செலவு அப்படி பண்ணி வச்சிருக்காங்க, திமுக தான் போடணும். நீங்கள் நாம் தமிழர் சேர்ந்த பொண்ணை ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கல்ல நாகர்கோயிலில். அவங்க வீட்டுக்காரர். சரிங்களா? திமுக காரங்க தான் பண்ண சர்ச்சை உள்ள. சரிங்களா? அந்த திமுக காரன் நம்ம 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 சாதி ரீதியாக கூட வச்சுப்போம், நம்ம பையனை அநியாயமாக அவன் நல்லதுக்காக போகிறான்னா அவனை கொலை பண்ணிட்டான், இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு அங்கே உள்ளவங்க நினைப்பாங்கன்றீங்க. அவங்களும் இடைத்தேர்தல் 5000 ஓட்டு தான் வாங்கினாங்க. சரிங்களா? நினைக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? இவர்களுக்கு ஏங்க 1.5 லட்சம் பேரை படுகொலை பண்ண கட்சின்னு பார்க்காம எனக்கு மதம் தான் முக்கியம். அப்படியே மதமாக இருந்தாலும் அங்கே லூர்து மாதா கோயிலில் சிங்களம் குண்டு போட்டான், மாதா கோயிலில் குண்டு போட்டான். அங்கே இருக்க அருட்பணியாளர்களை அடித்து விரட்டி அனுப்புனான். தமிழர்களை இல்லை வேற வெளிநாட்டிலேருந்து மிஷினரிஸ்லாம் அடித்து விரட்டி அனுப்புனான். அப்படியும் சூழ்சோர்மா வரல. இப்போ அன்வர் ராஜா போனாரு. என்ன? ஆமாம், போயிட்டே எடப்பாடி பதவியிலாம் இருக்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு அதாவது பாஜக தயவுல தான் அந்த ஆட்சி இருந்தது. சரிங்களா? அப்படி இருக்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு நானோதயம்
அது வந்து பாஜக நாளைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இவங்க கூட்டணியில் தான் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அமீரோட காத்து அடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும்னா இந்த சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து நமக்கு வந்து தமிழ் முஸ்லீம்கள், என்ன தமிழ் கிறிஸ்தவர்கள், நம்ம உருது பேசுகிறவங்க அரபி பேசுகிறவங்களாம் நம்ம விட்டு தள்ளலாம், சரிங்களா? இவங்களே நம்ம திருத்துறதுக்கு நம்ம மணலில் கயிறு திரிக்கிற மாதிரி, புரியுதா? இதில் அரபி பேசுகிறவங்கலாம் உருது பேசுகிறவங்களாம் எப்போ போய் திருத்துறது? அதனால் குறைந்தபட்சம் நீ வந்து முதல்ல இனமாக சேர்றீங்களா, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கணும். இங்கே வந்து எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கொலாப்ஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்காக எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்க, அதாவது சமஸ்கிருதத்தை எதிர்த்து அதிமுக போராடலாம் தீண்டத்தகாதவன் ஆகிவிடுவான், புரியுதா? திமுக போராடலாம் தீண்டத்தகாதவன் ஆகிவிடுவான், சீமான் போராடலாம் தீண்டத்தகாதவன் ஆகிவிடுவான். அதே இது வந்து சர்ச்சில் இங்கிலீஷில் ஃபுல்லாக நடக்கும், காலையிலேருந்து சாயங்காலம். தமிழ் ஒரு இடத்துல மட்டும்தான், ஏதோ இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள்லாம் வந்து தமிழில் பேசிட்டு போங்கன்னு அண்ணா நகர் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஏன்டா இவ்வளோ தூரம் இங்கிலீஷ்லேயே நீங்கள்லாம் வெள்ளக்காரனுக்கு பிறந்தீங்கன்னு இங்கே யாரும் கேட்டு எதுக்கு வந்து ஆங்கிலத்திலே நடக்குறீங்கன்னு ஒருத்தர் அரசியல் கட்சி கேட்காது, ஒரு அரசியல் கட்சி கேட்காதுங்க. கேட்டால் அது வந்து பெரிய குற்றமாயிடும். ஆனால் ஏன் நீங்கள் வந்து அரேபிய மொழியிலே தொழுகை நடத்துகிறீங்க, தமிழில் நடத்தலாம்லன்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை பார்த்து ஒரு கட்சி கேட்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதே வந்து, அதாவது இவர்னா நான் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, திருமாவளவன் தலித்து, அவரை நான் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவர் ஃபுல் ஃப்ரீடம், அவர் வந்து தமிழ்நாட்டை தெலுங்குறது தான் ஆளணும்னு சொல்லுவார். ஆனால் போயிட்டு ஏன்பா இப்படி சொல்கிறேன்னு நான் கேட்கக்கூடாது, ஏன்னா இவர் தலித்து, புரியுதா? இவர் முஸ்லீமு, ஏன்பா நீ வந்து தமிழில் ஓதாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர் முஸ்லீம், இவர் கிறிஸ்தவர். இவர்கிட்ட போய் நான் இந்த கேள்வி எங்கே நீ வந்து அங்கே வந்து இப்படி சொல்கிறே இல்லை. இதில் கொடுமை என்ன தெரியுமா? இவங்க வந்து அரேபிய மொழியிலையும் உருது மொழியிலையும் ஓதிக்கிட்டே வந்து இவங்க வந்து சமஸ்கிருதத்தை எதிர்ப்பாங்க. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க. ஈவ ராமசாமி திட்டுறாரு, கருணாநிதி திட்டுறாரு அப்படின்னு இருக்கிறத இவங்க செய்யறாங்க. அது ஒரு மதவெறி தான். இவங்க இருக்கிற மதவெறி மாதிரி, ஆர்எஸ்எஸ் இருக்க மதவெறி மாதிரி இது ஒரு எதிர். அப்ப நான் சொல்லுவேன், நானு பாரபட்சம் இல்லாம எல்லாரும் சமஸ்கிருதம் கூடாதுன்னா தேவாலயத்தில் ஆங்கிலமும் கூடாது. என்ன இங்கே வந்து குரான் ஓதுறீங்களா, ஓதுறது வந்து தமிழில் மட்டும்தான் ஓதணும். இப்படி வச்சா தானங்க நீதி அநீதி? எல்லாருக்கும் சமநீதி, சமூக நீதி, மத நல்லிணக்கம் எல்லாமே இதுதானே. என்ன சமஸ்கிருதத்தை நீ ஒழிக்கிறியா, மொத்தத்தையும் ஒழிச்சிரு, எல்லாரும் தமிழுக்கு வாங்க. வந்துட்டு அந்த ஐயருங்களை போய் நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் இதுங்க பாட்டுக்கு செய்கிறத ஒரு பக்கம் ஆதரிச்சுக்கிட்டே வந்துட்டு இவங்க பண்ணுறத வந்து ஆதரித்து அங்கே ஒன்று வந்துட்டு அங்கே அந்த வேற ஏதோ நமக்கு புரியாத மொழியில் வந்துட்டு அங்கே தர்காவில் நடந்துகிட்டு இருக்கோம். இவர் போய் குல்லா போட்டு அங்கே வந்து பால் குடிச்சிட்டு இது கூழ் குடிச்சிட்டு வருவாங்க, சரிங்களா? இங்கே போயிட்டு அவர் வந்து கசாமுசான்னு பேசினார்னா, அவன் வந்து ஓதுறதே வித்தியாசமாக இருக்குது, அவன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கல, வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதை போய் கலாய்ப்பாங்க. இப்போ இந்த இதெல்லாம் வந்து மாறணும்னா எல்லாருக்குமான சமநீதியாக வந்துட்டு எல்லாத்தையும் எதிர்க்கணும். அப்போ தான் வந்து இங்கே தமிழை வாழ வைக்க முடியும். இன்னொன்று கூடுதலாக சொல்லிடுறேன், எல்லா பிள்ளைகளையும் கொண்டு ஆங்கில வழியில் படிக்க வைக்கிறது. ஆனால் வெளியில் வந்துட்டு அந்த போர்டில் தமிழ் இல்லை, அங்கே சுவத்தில் தமிழ் இல்லை, இது இல்லைன்னு. ஏண்டா உங்களுக்கு பைத்தியமாடா? உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை முதல் தமிழில் படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் வெளியில் போயிட்டு நீ ஆங்கிலத்தை நீ எப்படி போராடுவ? உன் வீட்டுக்குள்ளே இருந்தே நீ கிளம்பணும்ல. இதெல்லாம் நிறைய மாற்றம். அண்ணன் சொல்கிறல இதோ ஒன்னே ஒரு கருத்து என்னன்னா, தமிழ் வழி கல்வியை சீரழிச்சிட்டாங்க. கருணாநிதி காமராஜர் கொண்டு வந்தார், பள்ளிக்கூடங்கள் அங்கங்கே கட்டினார். இப்போ சென்னை மாநகராட்சியிலே நிறையா பள்ளிக்கூடங்கள்லாம் குடோனா இல்லை வேறு ஒரு அரசு திட்டங்களுக்கு பயன்படுது. ஏன்னா மக்கள் போகிறதில்ல, மார்க்கெட் இல்லை. இந்த நம்ம கற்றது தமிழ் படம் எடுத்தவர், பேரன்பு படம் எடுத்த இயக்குனர் தான் சொல்வார், தமிழை வந்து வணிகப்படுத்தலை இவங்க ஏன்னா தெலுங்க பண்ணலை.
பண்ணியிருந்தான் அப்படின்னா தமிழ் ஒரு ஒரு தமிழ் படித்தா வேலை கிடைக்கும், வெளிநாடு போகலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பள்ளிக்கூடங்கள் நிறையா வந்திருக்கும். முடக்கிட்டானுங்க, சுருக்கிட்டாங்க. வெளிநாட்டுக்கே போக தேவையில்லை. இந்த வெளிநாடுன்னு இல்லை, சுருக்கிட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இங்கே வந்து 4.5 லட்சம் பேர் படிச்சுட்டு வர்றான் அப்படின்னா அந்த 4.5 லட்சம் பேரில் வெறும் 5000 பேர் வெளிநாட்டுக்கு போகிறான். 4,45,000 பேர் வந்து கழுத கட்டா குட்டிச்சோறுன்னு சென்னையில் தமிழ்நாட்டில் தான் கிடக்குறான். அப்புறம் அவனுக்கு எதுக்கு இங்கே வந்து வேறு மொழி? இதை பேசலை எந்த அரசியலும். இப்போ காங்கிரஸோட திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஒரு வலைவலியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நெறியாளர் வந்து பெரியார் காமராஜர் அந்த டிபேட் போயிட்டு இருந்தப்ப பெரியார் கூட தான் ஒருத்தர் இவர் ரெட்டி நம்ம ஆளுன்னு சொன்னப்போ இவர் கேட்டிருக்காரு, ரெட்டினா அவர் தெலுங்கர் அதனால் கேட்டிருப்பாருனோடனே இவர் கோபமாகி தரக்குறைவாக பேசி எந்திரிச்சு போயிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட இன பாசம், அவர் வந்து தமிழர்னு வேடம் விட்டு அவரும் ஒரு திராவிட தெலுங்கர் ரெட்டியார். இந்த ரெட்டின்ற பேரை சொன்னோன்னே அது இவன் இந்த பேட்டி நேர்காணல் எடுத்தவனுக்கு விவரம் புரியல, அவர் ரெட்டின்னு தெரியல என்னன்னு தெரியல, கேட்டுட்டான். அப்போ பெரியார் வந்து தெலுங்கர்னு ஆதரிக்கிறாரான்னு ரெட்டின்ற வார்த்தைனோன்னா அவருக்கு அந்த இன உணர்வு தான், அந்த தெலுங்கு உணர்வு, சாதிய உணர்வு அது குத்திருச்சு அவருக்கு. ஓகே, இந்த தமிழர் நிலம் தெலுங்கர் நிலமாக ஆக்கப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட நிறைவு கருத்தை பதிவு பண்ணிடுங்க. என்னோட நிறைவு கருத்தாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா அந்த படையெடுப்புகள் எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. ஈரானில் நடந்திருக்கு, ரஷ்யாவில் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு குட்டி ஜப்பான் நாடு போய் சைனாவை பிடிச்சிக்கிச்சான். இதெல்லாம் கேட்டாலே பிரமிப்பாக இருக்கும். நீ எப்படா போய் அவ்வளோ பேர் இதை பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னு. என்ன இப்போ சைனா ஜப்பான் பொறுப்புலையா சைனா இருக்குது? கிடையாது. அவங்கவுங்க வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு சுதந்திரம் பெற்று அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ஆட்சியை ஆண்டுக்கிட்டு இருக்க தான் உலகெங்கும் நடக்குது. ஆனால் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இல்லாமல் கால கொடுமையாக எப்பயோ இங்கே ஆதிக்கம் செலுத்த வந்தவர்கள் கையில் இப்பையும் இந்த நவீன காலத்துலையும் இருக்குன்றது வந்து பேரவமானம். அதாவது தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தெலுங்கு ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோமே, இதை எப்படா ஓட்டுறது, அது வரைக்கும் தினம் நான் ஒரு செருப்பு எடுத்து என் தலையில் அடிச்சுக்கிடுவேன்ற அளவில் அவமானப்பட வேண்டிய செயல். அதை மாற்றணும்னா தெலுங்கர்னு சொல்லணும். உனக்கு எங்கே வேலை, நீ ஆதிக்கவாதி, ஓடு ஓங்கோலுக்கு அப்படின்ற அளவில் வெறி கொள்ளணும். இது நம்ம இங்கே வந்து வெறும் அந்த அரசியல் ஆதிக்கம் மட்டும் இல்லை. 1956க்கு முன்னாடி வந்து 350 சாதி எல்லாம் தெலுங்கு கன்னடம் எல்லாருக்கும் வேலை இருந்துச்சுல்ல. இப்பயும் அந்த வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. நமக்குள்ள நம்ம மாணவர்கள் படித்து அவங்க பெற வேண்டிய வேலையை இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சு கண்டவங்களும் வந்து வேலையில் அரசு வேலையில் இருக்கிறாங்க. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே இந்த தமிழ் இனத்துக்கு ஒரே ஒரு எதிரி, அது தெலுங்கு ஆதிக்க கூட்டம். அந்த தெலுங்கு ஆதிக்க கூட்டம் ஒரு தலைமையில் கீழே இருக்குது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம். அதை வந்து வீட்டுக்கு அனுப்புவதன் மூலமாக தான் முதல் படிக்கட்டில் ஏற முடியும். அதை நோக்கி ஒட்டுமொத்த தமிழர்களும் இப்போ ஒரு காகிதத்தை வச்சுக்கிட்டு வந்து நம்ம லென்ஸை வச்சு காட்டினோம்னா கூர்மை தவறாமல் காட்டினா தான் பத்திக்கிட்டு எரியும். எல்லாரும் கூர்மை தவறாமல் அந்த தெலுங்கு ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்டணுண்டான்ற ஒரு முடிவோடு செயல்பட்டோம்னா முதல் படிக்கட்டில் ஏறலாம். ஆனால் அவங்களோட நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்லை, அண்ணன் சொல்கிறது நல்ல கருத்து. இதை தான் எல்லோரும் சேர்ந்து செய்யணும். இது வந்து இப்போ இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு 3-4 தலைமுறையை உருவாக்குனதில் இந்த திராவிடம் பண்ண வேலைகளில் இந்த மக்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நவீனமாக யோசித்து இந்த செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்னு ஒரு பக்கம் போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி பேசினாலும் புரியல, சில பேருக்கு புரியல, தெரியல. ஒருத்தன் மதமாக இருப்பான், இல்லை வீட்டில் இருக்க பெண்களுக்கு புரியாது அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த என்னோட மனசில் தோன்றது என்னென்னா, இப்போ இந்த சோட்டா பீம் நாடகம் வரும் தெரியுமா, அது என்னது டோரா பூஜி, இது போன்ற கருத்து தமிழர்கள் எத்தனை நாட்டில் இருக்கிறாங்க, யார் எது தமிழ்நாடு தாய்நாடு எது, இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணாலாவது இவங்களுக்கு புரியுமான்றதை நம்ம பார்க்கணும். இந்த டிஜிட்டலில் இன்றைக்கி வணக்கம்னு VANA KKAM வணக்கம் டங்கிலீஷ் அடிக்கிறான் பார்த்தீங்களா, இந்த கூட்டத்தை இழுக்கிறதுக்கு இப்படி தான் அதாவது டோரா பூஜி மாதிரி எதாவது போட்டாலாவது புத்தி வருமானதை பார்க்கணும். நல்ல விவாதம், பல்வேறு கருத்துக்களை இருவரும் பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு விவாதத்தில் சந்திப்போம்.